ஜீவசமாதியான இடங்களிலும் சித்தர்கள் தபஸ் செய்த இடங்களும் என்றைக்கும் சக்திகளமாக இருந்து கொண்டிருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு இடத்தினுடைய சக்திகளம், எனர்ஜி ஃபீல்டு அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு இடத்துல உருவாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக யூனிவர்ஸ் எனர்ஜி பரஸ்பரமாக இருக்கிறது. அதை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம், இறை ஆற்றல்னு சொல்றோம், தூய்மையான பிராண ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் என்று பல பேர்ல வழங்குறோம். இது எல்லா இடத்திலும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே சில இடங்கள்ல அந்த பிராண ஆற்றலினுடைய திணிவு அதிகமா இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த களம் அந்த இடத்துல நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம், அல்லது சக்தி பீடம் என்று சொல்லுவோம். இந்த சக்தி மிக்க இடங்களை நம்முடைய முன்னோர்கள் சில முறைகளின் வழியாக கண்டு உணர்ந்து அந்த இடத்துல ஆலயங்கள் கட்டுவார்கள். குன்றும் இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். இயற்கையாகவே பூமியினுடைய நடுமையத்துல பூமி சுத்திட்டே இருக்குது. அப்படியே பூமி தன்னைத்தானே சுத்துறதுனால பூமியினுடைய நடுமையத்துல கனமான அணுக்கள் எல்லாம் போய் சேர்ந்து மேலும் அது போக முடியாத போது அங்க அணு சிதைவு ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலம் உருவாகி அது பூமியை பிளந்து மேல ஒரு வகையான எரிமலை குழம்பு அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு கூம்பு வடிவத்துல அல்லது ஒரு மலை வடிவத்துல நிக்குது. இப்போ அங்கேயுமே எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்ப குன்று இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக இருப்பது அப்படிங்கிறது இயற்கையானது. அதே போல் மற்ற இடங்களையும் தேடி தேடி கண்டுபிடித்து இந்த இடம் சக்தி மையம் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் உணர்வார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை, அங்க இருக்கக்கூடிய விளையக்கூடிய பொருட்கள், அங்க இருக்கக்கூடிய நபர்களினுடைய ப்ராஸ்பரிட்டி, வளர்ச்சி போன்றவற்றை முடிவு பண்ணக்கூடியது அந்த இடத்தினுடைய சக்தி மையமாக இருக்கும். ஆறா என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொருட்களுக்கும் இருக்கிறது மாதிரி நம்ம பேசுறோம்னா, அதே மாதிரி ஒரு இடத்திற்குமே ஒட்டுமொத்தமான ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கும். அப்படி ஒரு ஒட்டுமொத்தமா எனர்ஜி ஃபீல்டு இருக்கிறத சித்தர்கள் தவமன்ன இடங்கள், ஜீவசமாதியான இடங்கள்ல அந்த இடத்தினுடைய காந்த களமானது, அருட்களமானது, சக்தி களமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நம்ம சித்தர்கள் ஒரு இடத்துல நீண்ட நாளா தவம் செய்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் ஒரே இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது அந்த இடத்துல ஒரு வகையான ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டு உருவாயிரும். அந்த இடத்தினுடைய ஒட்டுமொத்த காந்த களத்திலையுமே ஒரு வகையான தன்மையை ஏற்படுத்திடும். இது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு குழப்பமான நபர் ஒரு பெட்ல டெய்லி படுத்திருக்கிறாரு. ஒரே குழப்பமான மனநிலையிலேயே எப்பவும் படுத்து தூங்கி வச்சுட்டு போறாரு. அந்த இடத்துல அந்த பெட்ல வேற யாரையாவது கொண்டு படுக்க வைத்து அவரை உறங்க சொல்லும் போது அவர் மிகவும் தொந்தரவுடன் தூக்கத்துல இருந்து கனவுகளோடவும் ரொம்ப மேல்கால் வலியோட எந்திக்கிறத ஆய்வுகள் எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல, ஒரு பாசிட்டிவான ஒரு நபர் இருக்க இடத்துல போய் ஒருத்தர் உறங்கும் போது எந்த விதமான கவலைகளும் இன்றி ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்கிறதாகவும் சொல்றாங்க. அதே போல் சித்தர்கள் தவம் செய்த இடம் மிகப்பெரிய ஒரு சக்திகளமாக மாற்றப்பட்டு விடும். தினசரி ஒரே இடத்துல ஒரே பயிற்சி குறிப்பிட்ட நேரங்கள் மணிக்கணக்கா உட்கார்ந்து பண்ணும்போது அந்த இடத்தினுடைய எனர்ஜி லெவல் இயற்கையாகவே ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் களம் ரொம்ப எஃபெக்டா மாறிடும். அந்த இடத்துல போய் நம்ம அமைதியா உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு கிடைக்காத பல உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தொலைவில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய திறன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால சித்தர்கள் ஜீவசமாதியான இடங்களிலும் சித்தர்கள் தபஸ் செய்த இடங்களும் என்றைக்கும் சக்திகளமாக இருந்து கொண்டிருக்கும். இப்ப இவங்க சித்தர்கள் உட்கார்ந்து தவம் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபீல்டை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. அவர்கள் என்லைட்மெண்ட் ஆகிட்டு அந்த உடல் எல்லாம் அவங்க சமாதி வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த இடமானது ஒரு வகையான பழக்கப்பட்டு விடும். அந்த இடத்துல டிவைன் எனர்ஜி நிறைய பழகிக்கிட்டே இருக்கும். அப்படியே சித்தர்கள் தியானம் பண்ணும்போது இந்த பிரபஞ்ச களத்திலிருந்து அப்படியே எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால அவர்கள் தியானம் முடித்து முக்தி பெற்று அவர்களுடைய பூத உடலும் இல்லாத போனது கூட அந்த இடமானது பிராணசக்தி வருவதற்கான ஒரு பழக்கப்பட்ட இடமாக இருப்பதால் அந்த இடம் மிகுந்த சக்திகளமாக, அந்த இடத்தினுடைய ஆறா மிகவும் வலிமையாகவும் அழுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அந்த இடத்துல போய் நாமும் உட்கார்ந்தா அந்த தெய்வீக சக்தியினுடைய அருளை பெற முடியும். ஆகவே சித்தர்கள் தவம் செய்த இடத்தில் கண்டிப்பாக நல்ல அருட்களம் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.